Chapter 2ல exercise 2.7ல 10th sum பார்க்க போறோம். A man joined a company as assistant manager. ஒருத்தர் வந்து assistant manager-ஆ join பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா the company gave him a starting salary of rupees 60,000. அவங்களுடைய starting salary வந்து 60,000 சொல்றாங்க. And agreed to increase his salary 5% annually. அதாவது ஒரு வருஷமும் இந்த 60,000 கூட இதோடைய 5% increase பண்ணி கொடுக்கறாங்க. What will be his salary after 5 years? After 5 years na 6th year அப்படின்னு அர்த்தம். After 5 years na 6th year அர்த்தம். அப்போ T6. சரிங்களா? இப்போ starting salary வந்து 60,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 60,000 னா நெக்ஸ்ட் இது வந்து first year வந்து 60,000. அப்ப second year வந்து என்னவா இருக்கும்? இதோடைய 5%, அந்த 60,000 உடைய 5%. அப்போ 60,000 கொடுப்பாங்க plus 60,000 plus 5% னா 5/100 இத வந்து கொடுக்கறாங்க. சரிங்களா? இப்போ 60,000 plus இந்த 60,000 இத நீங்க என்ன பண்ணலாம், இத வெளில எடுத்துறலாம். வெளில எடுத்துட்டீங்கன்னா plus இந்த 60,000 ரெண்டுத்துல இருந்தும் காமனா வெளில எடுத்துட்டீங்கன்னா into 5/100 ன்னு இருக்கும். 1 plus ன்னு வந்துரும். சரிங்களா? 60,000 இங்க வெளில எடுத்தாச்சு. 1 plus 5/100. இப்போ இத வந்து கேன்சல் பண்ணீங்கன்னா 20 equal to 60,000 into இப்போ 20 into 1 20 20 plus 1 21/20 அப்படின்னு வரும். இப்போ இது வந்து செகண்ட் இயர் அவங்களுடைய அமௌண்ட் salary. இப்போ தேர்ட் இயர் வந்து என்னவா இருக்கும், இது கூட இன்னொரு 5% ஆட் பண்ணிக்கணும். அப்ப என்ன பண்ணலாம், இதோட ஸ்கொயர் போட்டுடலாமா? 60,000 into 21/20 ஸ்கொயர். இப்போ இத 2 டைம்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, இது கூட சேர்த்தா 60,000 கூட அதோடைய 5% வந்துரும். இப்போ இதுதான் நமக்கு டேர்ம்ஸ். சரிங்களா? இப்போ 60,000 60,000 into 21/20. third term வந்து 60,000 into 21/20 ஸ்கொயர். இதுதான் உங்களுக்கு டேர்ம்ஸ். இப்போ இதுல இருந்து A வந்து என்ன, 60,000. R வந்து T2/T1. இப்போ T2 என்ன, இதுதான் டேர்ம் 2 இல்லையா? இப்போ 60,000 into 21/20 divided by 60,000. first term வந்து 60,000. இப்போ இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 21/20 மட்டும் இருக்கும். அப்போ R equal to 21/20. இப்போ Aவும் கண்டுபிடிச்சாச்சு, Rவும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் T6 தானே நம்ம கேட்டிருக்காங்க. T6 வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ T6 என்ன, AR power 6 minus 1. இப்போ AR power 5. AR power 5 தான் வந்து T6. இப்போ இதுல கொண்டு வந்து இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா A ஓட வேல்யூ 60,000 into R ஓட வேல்யூ 21/20 பவர் 5ன்றதால பவர் 5. இப்போ 60,000 into இது என்ன பண்ணலாம், இது வந்து ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு அமௌண்ட் வேணும் இல்லையா, அதனால இதை டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ 21ல டிவைட் பண்ணீங்கன்னா 120 is 20, பேலன்ஸ் 1 இருக்கும். 0 போட்டு பாயிண்ட் வச்சிங்கன்னா இது 20ல வராது. ஸோ இங்க ஒரு 0 சேர்த்துட்டு இன்னொரு 0 சேர்த்தீங்கன்னா 5 2s are 10, 100. அப்போ 1.05 அப்படின்னு கிடைக்கும். 1.05 பவர் 5. இத பாயிண்ட்ல நீங்க எடுத்துட்டீங்கன்னா, டெசிமல்ல எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? இப்போ 60,000 into இத வந்து 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 1.27628 அப்படின்னு வரும். இத 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இது வரும், இந்த வேல்யூ கிடைக்கும். சோ இது கூட இத மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 76576.893 அப்படின்னு வரும். இப்போ நம்ம வந்து ரவுண்ட் வேல்யூ ஆக்கிக்கலாம். ரவுண்ட் பண்ணீங்கன்னா 76, இதுல இருந்து 8 இருக்கிறதால இதுல இருந்து ஒன்னு ஆட் பண்ணிக்கலாம்.
5 7 6க்கு பதிலா 7 இவ்வளவுதான். இதுல இப்போ அமௌண்ட் எவ்வளோ rupees 76,577. 6 years 6th year வந்து அவங்க இந்த அமௌண்ட் தான் சேலரியா வாங்குவாங்க. 11th sum பார்க்க போறோம். Sivamani is attending an interview for a job and a company gave 2 offers கொடுக்கறாங்க. சிவமணிக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து 2 offers கொடுக்கறாங்க. என்னன்னா ஆஃபர் ஏ பாத்தீங்கன்னா rupees 20,000 to start with followed by a guaranteed annual increase of 6% சொல்லிருக்காங்க. அவங்க ஸ்டார்டிங் salary வந்து 20,000. அவங்களுடைய ஒரு வருஷமும் அவங்களோட இன்கிரிமெண்ட் பாத்தீங்கன்னா 6% வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் 5 years ஃபர்ஸ்ட் 5 yearsக்கு கொடுத்திருக்காங்க. ஆஃபர் பி என்ன கொடுக்கறாங்கன்னா ஸ்டார்டிங் salary 22,000 சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ஆனுவல் இன்க்ரீஸ் பாத்தீங்கன்னா 3% கொடுத்திருக்காங்க. இப்போ ஆஃபர் ஏ வந்து 20,000 6% இன்கிரிமெண்ட் கொடுத்திருக்காங்க ஒரு வருஷத்துக்கு. ஆஃபர் பி பாத்தீங்கன்னா 22,000 salary இன்கிரிமெண்ட் பாத்தீங்கன்னா 3% அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க ஃபார் த ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு. என்ன கேக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய salary 4th year வந்து அவங்களோட salary என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரிங்களா? அப்ப என்னவா இருக்கும்னு பாத்துட்டாங்கன்னா அவங்க சூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ ஆஃபர் ஏல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் salary 20,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 6% சொல்லியிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் இயர் வந்து அவங்களுடைய salary 20,000. செகண்ட் இயர் salary என்னவா இருக்கும் 20,000 கூட பிளஸ் 20,000 அதோடைய 6% 6/100 இதை சேர்த்து கொடுக்கறாங்க. இப்ப இதை பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்துல இருந்தும் காமனா 20,000 வெளில எடுத்துட்டீங்கன்னா இன்டூ 1 பிளஸ் 6/100 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 20,000 இன்டூ 106 வந்துருமா 100 into 1 100 100 plus 6 106/100 அப்படின்னு சொல்லி வந்துரும். இப்ப இதுதான் வந்து செகண்ட் இயர் அவங்களுடைய salary. தேர்ட் இயர் என்னவா இருக்கும் அதையே என்ன பண்ணலாம் இது கூட பவர் 2 போட்டீங்கன்னா தேர்ட் இயர் 20,000 into 106/100 பவர் 2. ஃபோர்த் இயர் என்னவா இருக்கும் 20,000 into 106/100 பவர் 3 அப்படின்னு இருக்கும். இப்ப இதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ 20,000 into இதை வந்து டெசிமல் எழுதுனா 1.06 அப்படின்னு எழுதலாம் பவர் 3. இப்போ 20,000 into 1.06 3 times மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1.191016 அப்படின்னு வரும். இப்போ இது 20,000 கூட இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 23820.32 அப்படின்னு வரும். இப்போ இதை ரவுண்ட் பண்ணீங்கன்னா 23,820 rupees. இப்போ ஃபோர்த் இயர் வந்து இவங்க இவ்வளோ salary கிடைக்கும். சரிங்களா? இப்போ அதே மாதிரி ஆஃபர் பி வந்து அவங்க கொடுத்தது என்னன்னா 22,000 ஸ்டார்டிங் salary 22,000 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம டைரக்டா வந்து இது மாதிரி எழுதிடலாம். இப்போ ஃபோர்த் இயர் வந்து அவங்க என்னவா எவ்வளவு வாங்குவாங்கன்னா 22,000 into 106/100 அப்படியே பவர் 3. இந்த 20,000 மட்டும் 22,000 மாறிடும். சாரி 106 கிடையாது. அவங்களுக்கு வந்து 3% சொல்லியிருந்தாங்க இல்லையா? அப்போ 103 அப்படின்னு வரும். இப்போ 22,000 into இது வந்து 1.03 அப்படின்னு வரும். இதை கியூப் பண்ணீங்கன்னா 22,000 into இந்த 1.03 கியூப் பண்ணீங்கன்னா 1.092727 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இது கூட இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 24,039.994 கிடைக்கும். இப்போ இதை ரவுண்ட் பண்ணீங்கன்னா இந்த 9 வந்து இந்த பக்கம் வந்துடும். இப்போ இந்த 9 ரவுண்ட் ஆச்சுன்னா 40 அப்படின்னு வந்துடும். அப்போ 24,040 rupees. அப்போ ஃபோர்த் இயர் வந்து ஆஃபர் பில
அவங்களுக்கு 24,040 rupees அவங்களுக்கு salary கிடைக்கும். 12th sum, last sum பார்க்க போறோம். If A, B, C are 3 consecutive terms of an AP ன்னு சொல்லியிருக்காங்க. ABC வந்து AP ன்னு சொல்லியிருக்காங்க. And XYZ are 3 consecutive terms of a GP ன்னு சொல்லியிருக்காங்க. XYZ என்ன consecutive terms of a GP ன்னு சொல்லியிருக்காங்க. Then prove that என்ன proof பண்ணோம்னா x power b minus c into y power c minus a into z power a minus b equal to 1 ன்னு சொல்லி proof பண்ணும். இப்போ இதெல்லாம் பண்ணா equal to 1 ன்னு சொல்லி நமக்கு கிடைக்கணும். அதை proof பண்ண போறோம். First இப்போ a b c இது வந்து AP அப்படின்னு சொல்லியிருக்காங்க. x y z இது வந்து GP அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுல AP னா T2 minus T1 equal to T3 minus T2. T2 என்ன B minus T1A equal to T3 வந்து C minus T2 வந்து B. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். B இந்த B இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா B plus B ன்னு ஆயிடும் equal to C அப்படியே இருக்கட்டும். இந்த A இந்த பக்கம் வந்தா plus A அப்படின்னு ஆயிடும். இப்போ B plus B 2B equal to C plus A. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம GPக்கு வந்துருங்க. இப்போ T2 by T1 equal to T3 by T2. இதுதான் இதோடைய ஃபார்ம். இப்போ T2 என்ன YA y by x equal to T3 வந்து Z by T2 வந்து y அப்படின்னு. இப்போ இது என்னன்னு வச்சுக்கலாம். K இல்லைன்னா M ஏதாவது எடுத்துக்கலாம். சரியா? இப்போ ஏன்னா இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது என்னன்னா x power b minus c into y power c minus a into z power a minus b. இப்போ இதை ஏதாவது கேன்சல் பண்ற மாதிரி இருக்கா நமக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்போ கேன்சல் ஆகிற மாதிரி நம்ம கொண்டு வரணும்னா நல்லா கவனிங்க. x power b minus c into y power c minus a into z power a minus b. இது equal to 1 நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா இது எப்படி நமக்கு கேன்சல் ஆயிட்டு 1 வரும் அப்படின்னா இந்த ஒரு டேர்மை விட்டுருங்க. எல்லா டேர்மையும் வந்து இந்த இதை வந்து சேம் ஆக்கணும். ஒன்னு எல்லாத்தையும் எக்ஸ் ஆக்கணும், இல்ல எல்லாத்தையும் ஒய் ஆக்கணும், இல்லைன்னா எல்லாத்தையும் இசட் ஆக்கணும். இப்போ அதனால நான் என்ன பண்ண போறேன், இதுல இருந்து உங்களுக்கு கொண்டு வர போறேன். இப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு கே, இசட் பை ஒய் ஈக்குவல் டு கே அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டையும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த எக்ஸ் டேர்ம் அப்படியே இருக்கட்டும், இந்த ஒய் டேர்மையும் இசட் டேர்மையும் நம்ம எக்ஸ் ஆக்கணும். சோ என்ன பண்ணலாம், இதுல இருந்து நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சோம்னா நம்ம அதை கொண்டு வந்து இதுல ஒய்ல சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா நமக்கு கிடைச்சிரும். சரிங்களா? அப்போ ஒய் ஈக்குவல் டு ஒரு டேர்மும் இசட் ஈக்குவல் டு ஒரு டேர்ம்னு நம்ம கொண்டு வந்து வச்சிட்டோம்னா இதுல உங்களுக்கு ஈஸியா பேஸ் வந்து சேம் ஆயிடும், கேன்சல் ஆகிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு கே, ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு கே. இதுல இருந்து ஒய்யை செப்பரேட்டா எடுத்தோம்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் இங்க மல்டிப்ளை ஆயிடும், எக்ஸ் கே அப்படின்னு வந்துடும். இது அப்படியே இருக்கட்டும். தென் இசட் பை ஒய் ஈக்குவல் டு கே அப்படின்னா இசட் இதுல இருந்து எடுத்தோம்னா அப்ப இசட்ல கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்றதுக்காக நான் எடுக்கிறேன். இசட் ஈக்குவல் டு இந்த ஒய் இந்த பக்கம் மல்டிப்ளை ஆச்சுன்னா ஒய் கே அப்படின்னு கிடைக்கும். இப்போ எல்லாத்துலயும் நமக்கு எக்ஸ் வேணும்னா இப்போ ஒய் டேர்முக்கு நமக்கு எக்ஸ் இருக்கு, இந்த இசட் டேர்முக்கு வந்து எக்ஸ் இல்ல, ஒய் தான் இருக்கு. அப்ப இதனால என்ன பண்ண போறேன், இந்த ஒய்ல கொண்டு வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா எக்ஸ் டேர்ம் இதுல கிடைச்சிரும். புரிஞ்சுதா? இது நல்லா கவனிங்க. இந்த டேர்ம்ல இந்த ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கேவை இந்த இங்க கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த டேர்ம்ல எக்ஸ் வந்துடும். அப்ப இந்த டேர்ம்ல எக்ஸ் இருக்கு, இதுல எக்ஸ் வந்துடும். இசட் டேர்ம்ல எக்ஸ் வேணும், அப்பதான் நம்ம கேன்சல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சோ என்ன பண்ண போறேன், இந்த ஒய் இருக்கு இல்லையா, இசட் ஈக்குவல் டு ஒய் கே இருக்கு அப்படி இல்லையா, இந்த ஒய்ல இந்த இதை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கேவை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சோ இசட் ஈக்குவல் டு ஒய்க்கு பதிலா எக்ஸ் கே இன்டூ கே, இந்த ஒய்க்கு பதிலா எக்ஸ் கேன்னு போட்டிருக்கேன் இன்டூ கே. சோ இசட் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ கே ஸ்கொயர். இப்போ நமக்கு எக்ஸ் டேர்ம் அப்படியே இருக்கட்டும், இந்த ஒய்ல இதை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம், இந்த இசட்ல இந்த இசட்டோட வேல்யூஸ் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். பண்ணீங்கன்னா எக்ஸ் டேர்ம் வந்து நம்ம தனியா பிரிச்சு எடுத்துக்கலாம், உங்களுக்கு கேன்சல் ஆகிறதுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? இப்போ எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். எல்ஹெச்எஸ் வந்து இதுதான் எல்ஹெச்எஸ், எக்ஸ் பவர் பி மைனஸ் சி இன்டூ இந்த ஒய் இருக்கு இல்லையா, ஒய் பவர் சி மைனஸ் ஏ இன்டூ இசட் பவர் ஏ மைனஸ் பி, இதுதான் எல்ஹெச்எஸ்.
இங்கிருந்து எக்ஸ் பவர் பி மைனஸ் சி அப்படியே இருக்கட்டும் இன்டூ ஒய் என்னன்னு நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் எக்ஸ்கே அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ எக்ஸ்கே பவர் சி மைனஸ் ஏ, ஒய்க்கு பதிலா எக்ஸ்கே சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம், பவர் சி மைனஸ் ஏ அப்படியே இருக்கட்டும் இன்டூ இந்த இசட்டுக்கு பதிலா இதை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ எக்ஸ்கே ஸ்கொயர் பவர் ஏ மைனஸ் பி. புரிஞ்சுதா? இப்போ இதுக்காக இந்த எக்ஸ் டேர்ம் வந்து எல்லாத்துலயும் வரணும் அப்படின்றதுக்காக நம்ம இதை கண்டுபிடிச்சிருக்கோம். அதனாலதான் உங்களுக்கு இந்த டேர்ம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த எக்ஸ் செப்பரேட்டா பிரிச்சிடலாம். இந்த பவர் வந்து எக்ஸுக்கும் பவர் கேக்கும் பவர், அதே மாதிரி இந்த எக்ஸ் இந்த பவர் வந்து எக்ஸுக்கும் பவர் கே ஸ்கொயருக்கும் பவர். அதை நம்ம செப்பரேட்டா பிரிச்சு எடுத்துடலாம். எக்ஸ் பவர் பி மைனஸ் சி அப்படியே இருக்கட்டும் இன்டூ எக்ஸ் பவர் சி மைனஸ் ஏ இன்டூ கே பவர் சி மைனஸ் ஏ இன்டூ இந்த எக்ஸுக்கு இந்த பவர் இல்லையா, எக்ஸ் பவர் ஏ மைனஸ் பி கே ஸ்கொயர் பவர் ஏ மைனஸ் பி. இப்போ இந்த எக்ஸ் 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 இதுல இருந்து எக்ஸை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்துடலாம். அப்போ எக்ஸோட பவர்லாம் என்ன ஆகும், அப்படியே பவர்லாம் மல்டிப்ளை ஆயிடும். அப்போ எக்ஸ் பவர் பி மைனஸ் சி, இங்க ஒரு எக்ஸ் பவர் இருக்கு சி மைனஸ் ஏ பிளஸ் சி மைனஸ் ஏ பிளஸ் இங்க ஒரு ஏ மைனஸ் பி இருக்கு ஏ மைனஸ் பி. இப்போ என்ன பண்ணிருக்கேன், இந்த எக்ஸ் இந்த எக்ஸ் இந்த எக்ஸ் இதை மட்டும் நான் பிரிச்சு தனியா எடுத்திருக்கேன் இன்டூ இப்ப மீதி என்ன இருக்கு, கே இருக்கு, இங்க கே ஸ்கொயர் இருக்கு. இந்த ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கொயர் வந்து இந்த பவரோட மல்டிப்ளை ஆயிடும். 2 வந்து ஏ கூடயும் பி கூடயும் மல்டிப்ளை ஆயிடும். அந்த மாதிரி எடுத்து எழுதிக்கலாம். இப்போ கே பவர் சி மைனஸ் ஏ அப்படியே இருக்கும் இன்டூ இந்த கே வந்து ஸ்கொயர் வந்து இந்த 2வும் ஏவும் 2வும் பியும் மல்டிப்ளை ஆயிடும். ஸோ கே பவர் 2a மைனஸ் 2b அப்படின்னு ஆயிடும். இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆயிடுமா, பிக்கு மைனஸ் பி மைனஸ் சி பிளஸ் சி மைனஸ் ஏ பிளஸ் ஏ கேன்சல் ஆயிடும். ஸோ எக்ஸ் பவர் 0 அப்படின்னு இருக்கும் இன்டூ இந்த கே பவர் சி மைனஸ் சி அப்படி இருக்கும். இந்த 2 கே இருக்கு இல்லையா, அதை வந்து பவரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சி மைனஸ் ஏ பிளஸ் 2a மைனஸ் 2b. இப்போ எக்ஸ் பவர் 0 எனிதிங் பவர் 0 என்ன 1 வரும் இன்டூ கே பவர் இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த 2a ல a மைனஸ் பண்ணிடலாம். கே பவர் சி அப்படியே வச்சுக்கலாம். சி 2a ல ஒரு a மைனஸ் பண்ணா பிளஸ் a அப்படின்னு வரும் மைனஸ் 2b அப்படியே இருக்கும். இப்போ இந்த 2bக்கு 2b இருக்க இடத்துல c பிளஸ் a அப்படின்னு சொல்லி நம்ம இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமா, அதை கொண்டு வந்து இந்த 2b ல சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா கேன்சல் ஆகும். இப்போ 1 இன்டூ கே பவர் சி பிளஸ் ஏ அப்படியே இருக்கும். இந்த மைனஸ் 2bக்கு பதிலா மைனஸ் 2bக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், சி பிளஸ் ஏ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இப்போ 1 இன்டூ கே பவர் சி பிளஸ் ஏ அப்படியே இருக்கும். இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை ஆச்சுன்னா மைனஸ் சி மைனஸ் ஏன்னு ஆயிடும். இப்போ ஏக்கு ஏ சிக்கு சி கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்போ 1 இன்டூ கே பவர் 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ எனிதிங் பவர் 0 1 தானே, அப்போ 1 இன்டூ 1 தான் வந்து கிடைச்சிருக்கு. அப்போ ஈக்குவல் டு RHS வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ கண்டுபிடிச்சாச்சு. ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்ட். புரிஞ்சுதா? இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.